வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சியில் கவுன்சிலிங் போகிறவங்களுக்காக முக்கியமான தகவல்களை ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணிகிட்டே வரோம். ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக ரிசர்வேஷன் என்ன, ஜேஏவுக்கு எவ்வளோ ரிசர்வேஷனு, டைப்பிஸ்ட்டுக்கு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு அவங்களுக்கு அவங்கவுங்க கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ ரிசர்வேஷன் இருக்குது, அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்கு எவ்வளோ போஸ்டிங் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தனி வீடியோவாகவே நிறைய வீடியோ நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ அது பார்க்காதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக அதை வந்து பாருங்கள். எல்லாமே ஒரு 5 நிமிஷம் வீடியோ 3 நிமிஷம் வீடியோவாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓவராலாக ஐடியா கிடைக்கும். ஸோ இதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு ஒரு 3 டிஸ்ட்ரிக்டாக எடுத்து உங்களுக்கு வந்து கிளியரன்ஸாக இருக்கிறதுக்காக அதில் விஏஓ எவ்வளோ, ஜேஏ எவ்வளோ, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் எவ்வளோ, டைப்பிஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து ஒரு ஓவரால் டோட்டல் எடுத்து நம்ம போட்டிருக்கோம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் கவுன்சிலிங் போகும்போது இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம். அதனால எங்களுக்கு வந்து ஓன் டிஸ்ட்ரிக்ட் கிடைக்காதவங்க நியரஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் எடுக்கிறதுக்கோ இல்லை அடுத்து என்ன சூஸ் பண்ணலாம், இது கிடைக்கலனா இது என்ன சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியில் சூஸ் பண்ணுறதுக்கோ, சப்போஸ் ரெவன்யூ கிடைக்கல, ரூரல் எடுக்கலாமா, இல்லை ரூரல் கிடைக்கல டவுன் பஞ்சாயத்து எடுக்கலாமா, டவுன் பஞ்சாயத்து கிடைக்கல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் எடுத்துடலாமா, இல்லை கமர்ஷியல் டேக்ஸில் எடுத்துடலாமா இப்படின்றத அந்த டயத்தில் போய் வேகன்சி இருக்காங்கிறத யோசிச்சு பார்க்காம டக்குன்னு ஒரு முடிவுக்கு வரதுக்காக இந்த மாதிரி தான் நாங்கள் கவுன்சிலிங்கை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம். ஸோ அதனால் உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துட்டோம். இல்லை இதுக்கு கீழே இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனால் பார்த்தாது, இதில் அடெண்டம் ஒன்ஸே நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் கம்யூனிட்டி வைஸாகவும் எத்தனை இருக்குங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கணும். அதை மட்டும் நீங்கள் டிக் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ நான் பிசிஎம் அப்படிங்கிறனால நான் ஒரு கமர்ஷியல் டேக்ஸை எடுக்க போகிறேன் அப்படின்னாக்கா நான் என்னோட ரேங்க்லேயும் பிசிஎம்மில் கமர்ஷியல் டேக்ஸில் எத்தனை போஸ்டிங் இருக்குங்கிறதையும் நான் டிக் பண்ணி நான் அந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கிருவேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் ப்ரிப்பேராக போங்க. ஃபஸ்ட்டு டே கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஏன்னா எல்லாமே ஓப்பனாக இருக்கும். ஸோ எந்த இதுனாலும் நீங்கள் போய் என்ன போனோடனே உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டோ உங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்கோ எதுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 2 நாள் கவுன்சிலிங் போகிறவங்க 3 நாள் கவுன்சிலிங் போகிறவங்க வரைக்குமே அப்படி தான் இருக்கும். 4வது நாளில் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓன் டிஸ்ட்ரிக்கோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காலியாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் தான் கிடைக்கிற மணிக்கு இருக்கும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து டிஸ்ட்ரிக் வைஸாக பிரித்து உங்களுக்கு வந்து நான் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடியே ஒரு 25-28 டிஸ்ட்ரிக் வரையும் பார்த்துட்டோம். இந்த வீடியோ தான் இதோட லாஸ்ட்டு. ஏபிசிடி ஆல்ஃபபெட் ஆர்டர் படி தான் இந்த டிஸ்ட்ரிக்டோட டீட்டெயில் வந்து போட்டிருப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா வேலூர், விழுப்புரம், விருதுநகர். ஸோ இதில் விஏஓ, ஜேஏ, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு அதுக்குலாம் எவ்வளோ போஸ்ட் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல வந்து பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து 21/1 கவுன்சிலிங் போகிறதுக்கு முதல் நாளே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து அடெண்டம் 1E ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 1E வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுன்ற இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, கள்ளக்குறிச்சியில் மட்டும் வேகன்சி வந்து என்ன செஞ்சாங்க ரிவைஸ் பண்ணி நம்மளுக்கு போட்டிருக்காங்க. ஸோ கள்ளக்குறிச்சியை வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆனதுனால அந்த அடெண்டமில் இருக்கக்கூடியதை ஒரு தடவை டவுன்லோட் பண்ணி நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு வேலூரில் வந்து 26, விழுப்புரத்தில் 18, விருதுநகரில் 9. ஸோ மதுரைக்கு நியராக இருக்குது விருதுநகர். அதேமாதிரி விருதுநகருக்கு நியராக இருக்குது மதுரை, தேனி. இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு மதுரை கிடைக்கலனா தேனி, விருதுநகர் எடுங்க. தேனியில் இருக்கவங்க தேனியில் கிடைக்கலனா மதுரை, விருதுநகர் எடுங்க. இந்த மாதிரி நியரஸ்ட்டாக உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிறதையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எதுக்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மதுரையில் இருப்பாங்க. ஆனால் எந்த ஓன் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் தேனி, சிவகங்கை கூட போஸ்டிங் இருந்திருக்கும். அதை விட்டுருப்பாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க. அப்புறம் அங்கே போய் ஹாஸ்டலில் தங்கி அங்கே ஹாஸ்டலுக்கு செலவு பண்ணி இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு கையில் கிடைக்கிற பணமே ரொம்ப கம்மியாக இருக்கும். இதை விட ஊருக்கு வந்து போகிற செலவுகளும் அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நியரஸ்ட்டாக கிடைக்கும்போது 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு வருது அதை விட உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட்டில் சாட்டர்டே சண்டேலாம் லீவ் இருக்குன்றனால நம்மளால் மேனேஜ் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். நம்ம பார்க்க போகிறது ஒரு சீட் ஒர்க்கு, ஒரு டைப்பிங் ஒர்க்கு இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு கலெக்டருக்கு இருக்க ப்ரெஷரோ ஒரு தாசில்தார் இருக்க ப்ரெஷரோ நமக்கு கிடையாது. அதனால ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு ஜாலியாக கவுன்சிலிங் போயிட்டு வாங்க. ஸோ இப்போ ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேலூரில் 13 ஜூனியர் அசிஸ்டண்ட்டு 14 விஏஓ போஸ்ட்டு அலாட் பண்ணியிருக்காங்க. விழுப்புரத்தில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு 3, விஏஓ 34. விருதுநகரில் ஜூனியர் அசிஸ்டண்ட் மட்டும் 9, விஏஓ கிடையாது. ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேலூரில் 12 ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, விழுப்புரத்தில் 20 ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, விருதுநகரில் 8 ஜூனியர் அசிஸ்டண்ட்டு. டவுன் பஞ்சாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலூரில் எந்த போஸ்டிங்குமே கிடையாது. விழுப்புரத்தில் ஜேஏவாவும் பில் கலெக்டராகவும் ஆக்ட் பண்ணக்கூடிய போஸ்டிங் வந்து 2, விருதுநகரில் எந்த போஸ்டிங்குமே டவுன் பஞ்சாயத்துக்கு அலாட் பண்ணலை. இதே மாதிரி வந்து டைப்பிஸ்க்கு, ஸ்டெனோ டைப்பிஸ்க்கு சேர்த்தே பார்த்துருவோம். ஸோ அவங்க கவுன்சிலிங் போகும்போது இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அதில் பார்த்திங்கன்னா வேலூரில் 11 டைப்பிஸ்ட்டு 18 ஸ்டெனோ, விழுப்புரத்தில் 6 டைப்பிஸ்ட்டு 4 ஸ்டெனோ, விருதுநகரில் 25 டைப்பிஸ்ட்டு 9 ஸ்டெனோ அலாட் பண்ணியிருக்காங்க. இதே ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேலூரில் 4 டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ கிடையாது, விழுப்புரத்தில் 3 டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ கிடையாது, விருதுநகரில் 12 டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ கிடையாது. ஸோ இதே இது ரூரல் டெவலப்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேலூரில் டைப்பிஸ்ட்டு 4, ஸ்டெனோ 2, விழுப்புரத்தில் டைப்பிஸ்ட்டு 17,
ஸ்டெனோ 1, விருதுநகரில் டைப்பிஸ்ட் 7, ஸ்டெனோ வந்து அலாட் பண்ணலை. ஸோ இது டவுன் பஞ்சாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலூர், விழுப்புரம், விருதுநகர் இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்லையும் எந்த போஸ்டிங்குமே அலாட் பண்ணலை. ஸோ அட் த சேம் டைம் கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எது இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா வேலூரில் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்து 2 இருக்குது. டைப்பிஸ்ட் போஸ்டிங் கிடையாது. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் 2 இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியில் இருக்க டிபார்ட்மெண்ட் எதுவும் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வேலூர் உங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்ட் இருந்தால் நீங்கள் கமர்ஷியல் டேக்ஸில் வந்து எடுக்கிறது கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். ஸோ இதே மாரி தான் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் வைஸாக போட்டிருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் வைஸாகவும் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை எடுத்து அதில் விஏஓ, ஜேஏ, டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் எவ்வளோங்கிறதான் போட்டிருக்கோம். ஸோ இதுதான் லாஸ்ட் வீடியோ. எதுக்குன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக போடக்கூடிய போஸ்டிங்கு இதுதான் லாஸ்ட் வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி இதோட வந்து ஓவராலாக எல்லா டிஸ்ட்ரிக்டும் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவங்க அடனம் ஒன்சியில் கொடுத்துருக்கபடி. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தா அதே வேலூர்லேயும் விருதுநகர்லேயும் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஸ்டேட் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேலூரில் 2 போஸ்டிங்கு, விருதுநகரில் 1 போஸ்டிங் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த இதெல்லாம் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இந்த 2 ஊரில் இருக்கக்கூடிய இந்த போஸ்டிங்கை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதாவது கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, ஆனால் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுறீங்க. அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கும் அது வந்து எனது ஃப்ரண்ட் பேஜில் போய் நிற்கும். அவங்களும் கவுன்சிலிங் போகிறவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு வந்து அடுத்தவங்களுக்கும் பயன்படுத்திக்கிறதுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கவுன்சிலிங் போகும்போது என்னென்னலாம் கேட்டாங்க, என்னோடய கவுன்சிலிங் அனுபவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.